friends, welcome to Info Jansi. மலைகளில் ராணி ஊட்டிக்கு ஒரு 2 days ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி போயிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலாக ஊட்டியை விசிட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு ஜூன் சொல்கிறாங்க. பட் நமக்கு டைம் இருக்கும் போது தான் நாம் ஊட்டியை சுற்றி பார்க்க முடியும். ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பிஃபோராகவே ஒரு பஸ் ஸ்டாப் வரும், சேரிங் கிராஸ் பஸ் ஸ்டாப். இந்த ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய லாட்ஜஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் முக்கியமாக இந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்குது. இங்கேருந்து ஒரு 25 மினிட்ஸ்லேயே நம்ம ஊட்டியோட மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். இந்த உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ரேஸ் கோர்ஸ், ஹார்ஸ் ரேஸ் கோர்ஸ் வந்து அதுவும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த ஹார்ஸ் ரேஸ் கோர்ஸில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ரைட் டைம் அந்த ரேஸ் கோர்ஸ்லாம் பார்க்கணும் டேரெக்டானா இதுக்கான ரைட் டைம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் டு ஜூனாக இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் இந்த டைம் இந்த மாதிரி சீசனில் நம்ம வரும்பொழுது நார்மலாக நாங்கள் வந்து ஒரு அர்ஜென்ட் ஒரு எமர்ஜென்சியாக நாங்கள் கிளம்பிட்டோம் டக்குன்னு. ஸோ எப்பவுமே ஒரு சிஸ்லிங் ரெயின் இந்த ஊட்டியில் நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் இருந்தது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா லேக். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சரி மார்னிங் வந்துட்டோம், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் நம்ம போகணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாங்கள் பார்க்க வேண்டிய ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா லேக்குக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன்னா லேக் வந்து ரொம்ப நியர்பை இருந்துச்சு எங்கள் ரெசார்ட்லேருந்து, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப கிட்ட சொல்ல போனால். ஸோ ஒரு பஸ் எடுத்துகிட்டே நம்ம போகலாம், இல்லை ஒரு குவைட் வாக் பண்ண கூட நம்மளால் லேக்குக்கு போக முடியும். இந்த லேக்குக்கு போகிற வழியிலேயே தண்டர் வேர்ல்டு அப்படின்னு வரும், இதை பற்றி அப்புறமா சொல்கிறேன். இந்த லேக் பார்த்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து குழந்தைங்கலேருந்து வயசான எல்லாருமே வந்து இந்த இடத்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நாங்கள் போகிறப்பவே ஒரு 10 மணி ஆயிடுச்சு. க்யூவில் நின்று டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போனால் அங்கே போட்டிங், ஆல் டைப் ஆஃப் போட்டிங் இருக்குது. பெடலிங் போட்டிங், எல்லா விதமான போட்டிங்ஸும் இருக்குது. ஷேர் பண்ணி கூட போட்டிங் போகலாம். இது மட்டும் இல்லாமல் கேம்ஸு, என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்கள், அப்புறம் 70 சினிமாஸு, ஹாரர் மூவிஸ் பார்க்குறது எல்லாமே இங்கே வந்து என்கேஜாக இருக்கலாம். காலையில் நாங்கள் வந்துட்டோம், பட் இருந்தாலும் மத்தியானம் வரைக்கும் நாங்கள் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அங்கேயே லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ஒரு குவைட் வாக் வந்தோம்னா தண்டர் வேர்ல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜுராசிக் பார்க் படத்தில் காட்டுவாங்க, ஒரு பெரிய ரவுண்ட் பால் மாதிரி ஒன்று இருக்கும், அது உள்ள 2 பேர் வந்து சின்ன பசங்க மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பால் இருக்கும், அதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டைம் கீப் அப் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் வரைக்கும் அந்த பால் நம்ம வந்து அப்படியே ரோல் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்னோ வேர்ல்டு இருக்குது. அப்புறம் அங்கேயும் வந்து குழந்தைங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் விஷயம் நிறைய இருக்குது. ஸோ பசங்களை கூப்பிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் செலவு பண்ணவும் ரெடியாக இருக்கணும். இதை முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங்னா எல்லாருக்கும் கொஞ்சம் களைப்பாக இருக்கும், அதுவும் ஊட்டி குளிருக்கு. அப்பா சில்லுன்னு ஒரு ஏதாவது குடிக்கலான்னு பார்த்தா முடியாது, ஏன்னா அது ஊட்டி. ஸோ நம்ம வந்து சூடாக டீ காஃபி தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த டீ காஃபி எடுத்துகிட்டு இருக்கும் போதே ஆன் தி வே டு பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேரிங் கிராஸ்லேருந்து இந்த பக்கம் வெளியே அவுட் சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா பிரபா ஸ்வீட்ஸ் ஒரு ஷாப் பார்த்தோம். அந்த ஸ்வீட் கடை ரொம்பவே கும்பலாக இருந்துச்சு. நார்மலி பேக்கரியில் இவ்வளோ கும்பல் இருக்காதுன்னு எட்டி பார்த்தா தான் தெரியுது. அங்கே ஹாட்டான குலாப் ஜாமுன் நமக்கு கிடைக்கிது, அதுவும் ரொம்ப க்ரீமியான பாதாம் பால். அதுக்கு மட்டுமே அந்த கடையில் அவ்வளோ ரஷ் இருக்குது. நியர்லி ஃப்ரம் இந்த 4 PM ஒரு 6-7 PM வரைக்கும், அது டின்னருக்கு முன்னாடி வரைக்கும் எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே வந்து சுட சுட குலாப் ஜாமுனும் க்ரீமியான பாதாம் பாலும் குடிச்சிட்டு நாங்கள் நைட்டு டின்னரை சிம்பிளாக முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டே எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி செகண்ட் டே என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது ஓகே ஒரு கேப் எடுத்துக்கலாம். ஸோ கேப் எடுத்தோம்னா முக்கியமான பிளேசஸ்லாம், முக்கியமாக சைட் சீயிங்கெல்லாம் டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் ஒரு பிளான் பண்ணோம். ஃபஸ்ட் நாங்கள் மார்னிங் பிளான் தொட்டபெட்டா பீக், அது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால மார்னிங்கே நாங்கள் கேப்லாம் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டோம். ஸோ தொட்டபெட்டா பீக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை பீக்காக இருந்தது. ஸோ நாங்கள் கொஞ்சம் நடந்து தான் மேலே போகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த வாமிட்டிங் சென்சேஷன் வரவங்க ஒரு மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த இடத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் பார்க்க போனோம். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ரோஸ் கார்டன் ஊட்டியில். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த செடி மரத்தில் அழகாக செதுக்கியிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் இந்த ஊட்டியோடைய கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் தான் இந்த இடத்துல செலிப்ரேஷன்ஸ்லாம் கொண்டாடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PYKARA ஃபால்ஸு, அப்புறம் வந்து அவலான்ச்சி லேக்கு, எமரால்ட் லேக். PYKARA ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா போட்டிங்லாம் இருக்கும், அவலான்ச்சி லேக்கு, எமரால்ட் லேக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் வந்து முதுமலை நேஷ்னல் பார்க். ஸோ அங்கே ஆல்ரெடி ஒரு கேப் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 300 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து நாங்கள் அதில் பிக் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் நாங்கள் பார்த்தோம், அங்கே கேப் நின்று இருந்தது. ஸோ நிறைய பேர் மூவ் ஆகி போயிட்டே இருந்தாங்க. உள்ளே போனோம்னா ஃபுல்லாக முதுமலை காடு தான். ஸோ அதில் வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கர்நாடகா சிட்டி ஹார்ரிகல்ச்சர் கார்டன் பார்த்தோம். ஸோ இந்த கார்டன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. அதாவது இந்த கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் மாதிரியே கொஞ்சம் பெருசாக வாஸ்ட் ஏரியாவாக இருந்து கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனால். அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன இடமா பார்த்தோம். சாக்லேட் மியூசியம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ், மில்க் சாக்லேட்ஸ்லேருந்து சாக்லேட்ஸ்லேருந்து எல்லா விதமான சாக்லேட்ஸும் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. நமக்கு அவங்க ட்ரை பண்ணவும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணவும் கொடுப்பாங்க. அடுத்து டீ ஃபேக்ட்ரி, நார்மல் வெறும் டீ ஃபேக்ட்ரி.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற இது ஊட்டினாவே டீக்கு தானே ரொம்ப ஃபேமஸ். ஸோ டீ பிளான்டேஷன்ஸ் பற்றியும் டீ பற்றியும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்புறம் முக்கியமாக ஒரு டீ ஃபேக்ட்ரி பற்றி நாங்கள் விசிட் பண்ணோம். அதாவது பெஞ்ச் மார்க் டீ ஃபேக்ட்ரி. இந்த டீ ஃபேக்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ட்ரை லீஃப், ஒரு லீஃப் வந்து பறிச்சதுக்கப்புறம் அது என்னவா மாறுது, என்ன ப்ராசஸ்லாம் மாறி கடைசியாக வந்து அது ஒரு பேக்கடு ஒரு டீ பேக்கெட்டாக மாறுதுன்றதை நாங்கள் அங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆல்ரெடி அங்கே மிஷினரி ஐட்டம்ஸ்லாம் காட்டினாங்க. ஸோ கீழே வந்தப்போ வெரைட்டி ஆஃப் டீயை பற்றி தெரிஞ்சிட்டோம். நமக்கு தெரிஞ்சது என்ன, மிஞ்சி போனால் ஏலக்காய் டீ, இஞ்சி டீ, மசாலா டீ. பட் அங்கே போனால் வெரைட்டி ஆஃப் டீ. நம்ம சுற்றி பார்த்து டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டீயும் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ வெளியும் வந்துட்டோம். ஸோ முடிஞ்சிச்சு. ஆஸ் யூஷுவல் ரொம்ப டயர்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன சேரிங் கிராஸில் நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போவோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து கொஞ்சம் வெளியே வந்தால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம். அங்கே வந்து எப்பயும் போல் டீ காஃபி குடிச்சிட்டு ஒரு ஷாப்பை க்ராஸ் பண்ணுறோம். SSS ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு இருந்துச்சு. அந்த கடையில் என்னடான்னு எட்டி பார்த்தா ரொம்ப கும்பலாக இருந்தது. என்னென்னு எட்டி பார்த்தோம்னா சிக்கன் கட்லெட் வச்சுருந்தாரு. ரொம்ப ஸ்பைஸியாலாம் இல்லை, நார்மலாக கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நாங்கள் இருக்கிறவங்கன்னு ஒரு 2-3 சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சுட சுட கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மழை காலத்தில் இந்த மாதிரி சூடாக சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் அப்படியே ஆயில்ஸு, அப்புறம் வந்து சாக்லேட்ஸு, ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்க ஷாப்பிங் பண்ணிவிட்டு நைட் டின்னரையும் சிம்பிளாக முடித்தா போதும். ஏன்னா நம்ம காலிலேருந்து ஏகப்பட்டதை சாப்பிட்ருக்கோன்னு நினச்சிட்டு போனால் அங்கே எங்கே எல்லா கடையும் மோஸ்ட்லி ரஷ்ஷாக இருந்தது. எல்லாம் நிறைய நான்வெஜ்ஜாக இருந்தது. ஸோ டைம் சிம்பிளாக சாப்பிட்டுட்டு நாளைக்கு வேறு ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டு வரும்போது தான் இந்த சேரிங் கிராஸில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தள்ளு வண்டியில் ஒரு அண்ணன் வந்து கடை வச்சுருந்தாங்க. நார்மல் டிஃபன் கடை தான். பேசிக்காக இட்லி, தோசை, அப்புறம் வந்து கல் தோசை, அப்புறம் வந்து முட்டை தோசை, அது மாதிரி தான் சிம்பிளாக இருந்தது. ஆனால் ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்துச்சு. பிகாஸ் அதெல்லாம் நாங்கள் சாப்பிடும்போது எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல. ஏன்னா அங்கே வந்த நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா குழந்தைங்க வச்சுருக்கவங்க தான் நிறைய பேர் வந்தாங்க. குழந்தைக்காக வந்து இட்லி வாங்கிட்டு போனாங்க. ஸோ எப்போயுமே மோஸ்ட்லி இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இட்லி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அந்த அண்ணன் கடையில் சுட 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 இட்லி சாயந்தரம் ஒரு 6:30லேருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம திருப்பி இன்னொருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டோ இல்லை இன்னொரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லேயோ நம்ம திருப்பியும் சந்திக்கலாம்.